நமஸ்காரம். எங்கள் வீட்டு தோட்டம். அதில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செடி செம்பருத்தி செடி. அருமையான செடிங்க. அருமையான செடினா அருமையான செடி. இது அழகு, ஆன்மீகம், அமைதி, அதுக்கப்புறம் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய செடியாக்கும். இதில் என்ன என்ன ஒன்றுத்தையும் அழகாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ. ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் சொல்ல போகிறேன். இந்த செம்பருத்தியை பற்றி சில விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது தெரியும். உங்களுக்கு செம்பருத்தி ரொம்ப அழகான செடி, என்னைக்கும் பூக்கக்கூடியது. இது சீசனல் பூ. அப்படி பவழமல்லி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது சீசனல். அப்புறம் ரோஜாப்பூ சில நேரங்களில் அது கரெக்டாக இருந்தால் தான் அது பூக்கும். பட் செம்பருத்தி மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. செம்பருத்தி மட்டும் கரெக்டாக அதுக்கு உண்டான தண்ணியெல்லாம் இது பண்ணி நம்ம விட்டுருந்தோம்னா ரொம்ப அருமையாக பூக்கும். பட் இன்னும் நான் சொல்லக்கூடிய மருந்துன்னா என்ன மருந்து? நம்ம பேசக்கூடிய வார்த்தை. நான் டெய்லி பூ பறிக்கும் போது கூட ரொம்ப அதுக்கு வலிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பூ பறிப்பேன். அதே சமயத்தில் அந்த பூ பறிக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கும் நான் நமஸ்காரம் சொல்லுவேங்க. தட் இஸ் அதுதான் மெயின் மருந்து. நீங்கள் ஃபர்டிலைசர் உரமாக போடுறது, மண் நன்னா வைக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளை அதை நான் பராமரிக்கிறது என்ன ஒரு காலங்கத்தில் பார்த்தேன்னா நிஜமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பச்சை கலரில் அங்கே சவப்பு சப்பாக இருக்கும்போது பார்த்தேன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். சில இடங்களில் ரொம்ப மேலே பின்னாடிலாம் இருந்தால் நல்லா பிரிக்க முடியாது. ஆனாலும் அந்த ஒவ்வொரு பூக்களும் நீ என்ன பெரி நான் அஃப்கோர்ஸ் அது எல்லாமே பூக்கிறது காய்க்கிறது எல்லாமே கடவுளோட சித்தம். திருப்பியும் இட் இஸ் அ சைக்கிள். அதே திருப்பி நம்ம கடவுளுக்கே நம்ம படைக்கிறோம். இட்ஸ் அ பிக் சைக்கிள். எல்லாருக்கும் இது தெரியும். பட் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த செடிகளோட உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுன்னு பண்ணக்கூடிய அந்த மாதிரி பண்ணும்போது அதை விட பெஸ்ட் மெடிசன் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? முக்கியமான சமாச்சாரம் இதில் என்னன்னு கேட்டேன்னா, இந்த செடி வீட்டில் இருக்கிறதுனால வீட்டோட ஆறா, நான் அடிக்கடி ஆறான்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ இந்த வீட்டோட ஆறாவை அது காப்பாற்றுமா. அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதாவது ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் எங்களோட டெர்மினாலஜியில் அது இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டடி. அது ஆக்சுவலி ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்னா அது இட்ஸ் அ பிக் சாப்டர் அது. பட் ஜென்ரலாகவே எப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பூமியில் ஏதாவது கோளாறு, அதாவது ஒரு ட்ரைனேஜு ஓவர்லேப் ஆகுது, இல்லைன்னா ரேடியேஷன் அந்த இடத்துலேருந்து வருது, இந்த மாதிரி இடங்களில் நம்ம நடந்துட்டோமோ தூங்கிட்டு இருந்தோமோ அது என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்மளை பாதிக்கும். அந்த ரேடியேஷனும் இந்த கிராஸ் ஆஃப் ட்ரைனேஜ் இதெல்லாம் சிம்பிளாக நான் சொல்கிறேன். பட் இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஏதாவது இருந்ததுன்னா அப்போ நார்மலாக தூங்கும்போது பார்த்தேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கமே இல்லாததுக்கு இதுவும் ஒரு காரணம். அது என்ன காரணம்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் இருக்கா, அந்த வீட்டுக்கு அப்படி இருக்கா, அந்த வீட்டோட ஏரியாவில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த வீட்டோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது, பிகாஸ் எல்லா ராத்துலேயும் கீழே ட்ரைனேஜ் கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கும், வாட்டர் கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சமயத்தில் நாட் ஆல் ட்ரைனேஜ் எல்லா வாட்டரும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுது. அந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது என்னன்னா அதோட இம்பேக்டும் ஒரு காரணம். இந்த மாதிரி சாப்டரை எங்கே நிறைய பேசுவா அப்படின்னா, வாஸ்து பிரகாரம் இருக்கிறவா, இந்த ஃபெங்ஷுவ அந்த சைனீஸோட இதெல்லாம் இருக்கு பாருங்க, அவாள்னா இது ரொம்ப பேசுவா. இது நாங்களும் பேசுவோம். இது உண்மை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டானது கரெக்டாக அதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸி. வேற ஒன்றுமே கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டடி. அதுவும் நாங்கள் படிச்சிருக்கோம். ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி பிக் சாப்டர். ஓகேவா? பட் இந்த செடி, இந்த பர்டிகுலர் செம்பருத்தி செடி அதை காப்பாற்றுமா. அதை நம்ம வீட்டுக்கு வராத மாதிரி அதை காப்பாற்றோம்னா அப்போ எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? இது எல்லா செடிகளையும் விட இது பெஸ்ட். மெயினாக நம்ம வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கோம், ஃப்ளாட்டில் இருக்கோம், இல்லைன்னா இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கோம், சொந்த வீட்டில் இருக்கோம், இம்மெட்டீரியல். தட் இஸ் இம்மெட்டீரியல். பட் அதை நம்மளை காப்பாற்றுறது. இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்விசிபிள்.
உங்களுக்கு இன்விசிபிள். ஸோ அந்த இதை வந்து இது நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஒன்றும் ஆகாமல் நம்மளை காப்பாற்றுறதுன்னா இதை விட வேறு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, இது 3 விதமான கலர்ஸ், 4 விதமான கலர்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. செம்பருத்தியில் வந்து அடுக்கு செம்பருத்தி இருக்குது, அதுக்கப்புறம் மிளகா செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாள். அது ரொம்ப நல்லா இருக்கும் மிளகா செம்பருத்தி. அதெல்லாம் சுவாமிக்கு தொடுத்து அழகாக அம்பாளுக்கெல்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது அது இப்போல்லாம் நிறைய அழகழகாக தொடுக்கிறா. இது வந்து ஒத்த செம்பருத்தி. எங்காத்தில் இருக்கிறது வந்து ஒத்த செம்பருத்தி, சிவப்பு கலர். இதில் எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கலருமே எப்படி கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்காரு பாருங்களேன். இந்த ரெட் கலர் பார்த்தேன்னா சக்திக்கு, நமக்கு சக்தி கொடுக்கறதுக்கு அந்த கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறதாம். அப்புறம் தைரியம், எல்லா விஷயத்துலையும் நம்ம எடுத்தோம் அழகாக நம்ம முடிக்கலாம், சாதனை பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் கொடுக்கறதாம். அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், நம்மளை எங்கே போனாலும் எதிரிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சியை வந்து நல்ல மேலே மேலே மெதுவானாலும் மேலே 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 கொண்டு போகிறது. இது ரொம்ப உண்மைங்க, என்கிட்ட ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது கொடுக்குமா. ஸோ நிஜமாக நீங்கள் பார்த்தேன்னா அந்த செம்பருத்தி வந்து சுவாமிக்கு வைக்கும்போது அப்படியே சுவாமி ஷெல்ஃபே வந்து அப்படியே பூஜை ரூமே வந்து நிரம்பி இருக்கும், அப்படியே நிரம்பி இருக்கும். சுவாமி விக்கிரகங்கள் கூட தெரியாது. பிகாஸ் அந்த பெட்டல்ஸு ஒன்று போல எல்லாத்துக்கும் 5 விதமான பெட்டல்ஸ். ஸோ இந்த செம்பருத்தி செடி ஒரு பக்கம், அது தவிர அந்த இலைகளோட பயன்பாடுகள், அதுக்கப்புறம் வந்து பூக்களோடது, அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் அதோட இதழ்கள், இதை மாதிரி கூட நமக்கு வந்து உபயோகித்து நிறைய நன்மைகள் தருது செம்பருத்தி. நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, ஹேர் க்ரோத்துக்கு வந்து செம்பருத்தி இது பண்ணுவா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளை வந்து குளிர்ச்சியை, உடம்பு குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு உண்டான அந்த பேஸ்ட் எடுத்து பண்ணி இது பண்ணான்னா, அப்புறம் ஸ்கின் டிசீஸு இருக்கக்கூடிய தேம்பல் அந்த மாதிரியெல்லாம் கூட. அதுக்கப்புறம் டீ போடுவா, டீ போட்டு டீ குடிப்பா. ஸோ இந்த டீ குடிக்கிறதுனால என்னென்னா இம்யூன் பவர்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும், பூஸ்டப் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு ஜென்ரலாகவே நேச்சுரலாகவே என்னென்னா மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ பிகாஸ் எல்லாமே அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அப்புறம் இந்த செடி இருக்கிறதுனால என்ன ஒரு அழகு அப்படின்னா, இந்த பூக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டாம்பூச்சிகள், ஏன்னா அதுலேருந்து நெக்டார், அதுலேருந்து இந்த ஹனி எடுக்கிறதுக்கோசரம் பட்டாம்பூச்சி அப்படி இட் வில் அட்ராக்ட். அவ்வளோ அழகாக இருக்கும். காத்தால் அந்த பட்டாம்பூச்சிலாம் வந்து அதை சுற்றி சுற்றி வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிஜமாக நான் ரொம்ப அதை ரசிக்கிறேன். எல்லாமே ஜீவராசிகள் தான். இவ்வளோ பூக்கிறது அப்படின்னாலும் கடவுளோட சித்தம் தான். இன்றைக்கி இவ்வளோதான் பூத்துது, அதுவும் கடவுளோட சித்தம் தான். நான் சுவாமிகிட்ட டெய்லி அது சொல்லிட்டு தான் நான் பூ பறிப்பேன். இன்றைக்கி என்ன வருதோ அது உனக்கு. பிகாஸ் எனக்கு வந்து சுவாமிக்கு போட்டு பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே வழிய, என் தலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து மல்லிப்பூ ஆனால் கூட சுவாமிக்கு வச்சு தான் நான் அழகு பார்ப்பேன் வழிய. நான் யாராவது கொடுத்தா நான் வச்சுப்பேன், அவ்வளோதானே வழிய. பட் என்ன எனக்கு அதுதான் எனக்கு அழகு. எனக்கு சுவாமிக்கு போட்டு அதை அந்த வாசனை அப்படியே அந்த மணக்க இருந்து அதுலேருந்து நம்ம வந்து நம்மளை குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஏன்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சரி, அதே சமயத்தில் லிட்டில் சரௌண்டிங்ஸ், நம்ம ஃபுல்லாக நான் காப்பாற்றுவேன்னு சொல்ல முடியாது, லிட்டில் சரௌண்டிங்ஸ், அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் இது வந்து என்னென்னு கேட்டேன்னா, வீட்டோட க்ளீன் பண்ணுறதும் இல்லாமல் பீஸ், மனசுக்கு ஒரு நல்ல அமைதி கொடுக்குமா. அமைதி கொடுக்கறதும் இல்லாமல் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குமா. நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கீழே போகக்கூடாது. கீழே போகாமையே அது அப்படியே அதே லெவலில் இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. நிஜமாக அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது சாமானியம் கிடையாதுங்க. நம்மளே பாருங்களேன், சில நேரங்களில் காத்தால் தூங்கி வந்தோடனே பிரிஸ்காக இருப்போம். ஒரு கொஞ்சம் பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளே டல் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படுத்து அது மாதிரி சாப்பிட்டு கிஃப்ட்டு திருப்பியும். ஸோ நம்மளோட அந்த கிராஃபில் வந்து கொஞ்சமாவது வி ஹாவ் அ லிட்டில் ஃபால். பட் ஈவா கிட்ட, அதுவும் இந்த செம்பருத்தி கிட்ட அந்த ஃபாலே இருக்காதோ, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்குமானா அது எவ்வளோ பெரிய விஷயங்க, எவ்வளோ பெரிய சூக்ஷ்மமும்
கடவுள் அழகாக நம்மக்கிட்ட படைச்சிருக்கார். அந்த செடியை நான் வச்சுருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நிஜமாக இந்த மாதிரி அந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம வைக்கும்போது நம்மளும் நன்னா இருப்போம், அந்த செடிகளும் நன்னா இருக்கும், நம்மளை வாழ வைக்கும். இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த செம்பருத்தி வந்து நல்ல சூரியன் வெளிச்சம் இருக்கும்போது தான். ஸோ என்ன மாதிரி சூரியன் வெளிச்சம் இருக்கும்போது பார்த்தோன்னா நிறைய பூக்கும். மழை காலத்தில் சம்டைம்ஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. அதனால் இப்போ சொல்லுவா தெரியுமா, வாழ்க்கையில் கூட நம்ம வந்து வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ண தளரவே இல்லையாம். ஸோ அது எப்போதுமே செம்பருத்தி எப்போதுமே பூக்கிறதும் இல்லாமல் அது எப்படி மலர்றதோ நம்மளோட வாழ்க்கையை கூட அது ரொம்ப அழகாக மலர வைக்கும். இதுதாங்க மேஜர் தாத்பரியம். இந்த செடியை வைக்கிறதுனால பெரிய தாத்பரியம். நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, அதை மட்டும் இல்லை, நம்மளையும் வாழ வைக்கிறது, மலர வைக்கிறது. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயங்க. கடவுளுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும் இல்லையா? அச்சா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட்டுங்க. ஸோ இப்போ நாளைக்கு இன்னொரு செடியை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த செடியை பற்றி நீங்கள் கேளுங்கோ. பட் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டு அழகாக அப்ராப்ரேட்டாக வைங்கோ. லேண்ட் இருக்குது, எனக்கும் வைக்கணும், எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணா பின்னான்னு செடிகளை வைக்கிறத விட இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு அதே சமயத்தில் 2 பிளான்ட் வச்சாலும் பரவாயில்ல, எஃபெக்டிவாக வைக்கிறது, அதுதான் ஸ்மார்ட்னஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாங்க. எனக்கு இப்போ வந்து இந்த சீசனில் எனக்கு செம்பருத்தியும் பவழமல்லி தான். பவழமல்லி என்னால் பெருக்க முடியலைங்க, அவ்வளோ பூக்கிறதுங்க. கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த செடிக்கு டெய்லி நான் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வரேன். நிஜமாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் தெரியுமா. ஸோ நீங்கள் யூ ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் இட் இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் டு யூ இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளவரிங். எனக்கு நாளை காத்தால நீங்கள் இந்த செம்பருத்தி செடியை போய் பார்த்தேன்னா அந்த பச்சைக்கு நடுவில் அந்த சிவப்பு கலர், அந்த செம்பருத்தி கலரே உங்களுக்கு தெரியும், நல்ல ரெட்டு அழகாக இருக்கும். அந்த பச்சையில் அங்கங்கே ரெட்டு இருக்கிறத பார்த்தேன்னா ஐ கேச்சிங்காக இருக்கும். அப்போ பிரிக்கும்போது ஐ யூஸ் டு கெட் பர்மிஷன். நான் இன்னைக்கு பிரிக்க போகிறேன், சுவாமி என்னை காப்பாற்று, சுவாமி என்னை. அப்போது அந்த பூவை ஒன்றுத்தையும் நான் சுவாமி கிட்ட வைக்கும்போது அது நிறைஞ்சிருக்குங்க எல்லாத்துக்கும். ஸோ அப்போது ஒரு ரவுண்ட் ஆகிடும், திருப்பியும் ஒரு ரவுண்டு வைப்பேன். ஸோ ஏன்னு கேட்டேன்னா அவ்வளோ சந்தோஷம். ஸோ இது நிஜமாக சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளையார் கூட நமக்கு ஏதாவது தடைகள்லாம் இருந்தது. முக்கியமான சமாச்சாரம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன், சாரி. சந்திராஷ்டமம், இது வந்து இந்த விஷயமும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் சில காரியங்கள் நம்ம பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்துடும். அப்போது அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு அது ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த செம்பருத்தியை பிள்ளையாருக்கு வைக்கணுமா, பிள்ளையாருக்கு வச்சுட்டு அந்த காரியத்துக்கு நம்ம பண்ணணுமா. 99.9% அவாய்ட் பண்ணுறது ரைட்டு. எது சந்திராஷ்டமம் அன்னைக்கு எந்த புது காரியமோ எந்த வெஞ்சரோ நம்ம பண்ணாமல் இருக்கிறது தி பெஸ்ட்டு. ஓகே, ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியலை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சந்தர்ப்பம் வந்ததுன்னா பரிகாரமாக இந்த செம்பருத்தியை விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை பண்ணினானா நம்ம காரியம் சக்ஸஸ், அதாவது பாதிப்பு இருக்காது. இதுதான். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோம்மா. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.